சூப்பரான ஒரு கதை. ஏய் பிள்ளைங்களா, கதை கேட்கணுமா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிடிச்ச கதை அது. பொம்பளை பிள்ளைங்க பிடிச்ச கதை சொல்லாமா? கதை வேணும்னா ஒரு அலையிலேயே சொல்லு. யார் அது புள்ள? பிள்ளைங்களா அங்க லைன்ல இருக்கணும். சரி, கதை சொல்லிட்டா ரெடியா? கேட்கலாமா? இன்னொரு அலையில சொல்லு பாருங்க. அமெரிக்காவில் ஒரு கிராமத்துல ஒரு அப்பாவும் ஒரு மகளும் இருந்தாங்க. எங்க? அமெரிக்காவில். அமெரிக்கா நகரிங்க கதை கேட்டீங்க, கேட்டு பாருங்க. பல்லாரம் சொல்ல கேட்டீங்களா? அதான் எல்லாருக்கும் தெரியாத. அமெரிக்காவில் ஒரு கிராமத்துல ஒரு அப்பாவும் ஒரு மகளும் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சாயந்தரம் வாக்கிங் போனாங்க. நீங்களும் வாக்கிங் போவீங்களா? எதுக்கு வாக்கிங் போறது? வாக்கிங் போனாங்களா? அப்போ வந்து என்ன பண்ணாங்களா, ஒரு அம்மா வந்து அங்க வந்து ஆப்பிள் கடை போட்டு ஆப்பிள் வித்து இருந்தாங்க. என்ன வித்து இருந்தாங்க? ஆப்பிள் வித்து இருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த அப்பா கிட்ட கேட்குது, அப்பப்பா ஆப்பிள் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அவர் போட்டு தேடி பார்த்து காசு எடுத்தாரு. கொஞ்சம் தான் காசு வச்சு அதை வச்சு 2 ஆப்பிள் வாங்கினாரு. எத்தனை ஆப்பிள்? 2 ஆப்பிள் வாங்கினாரு. இவங்க எல்லாம் கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுனால அவருக்கு டயர்டா இருந்துச்சு. அதனால அவர் என்ன சொன்னாரு, இந்த பாப்பா என்ன படிச்சு ஆப்பிள் கொடுத்து ஒரு ஆப்பிள் கடிச்சிருச்சு. சரியா? கடிச்சு தின்னுட்டே இருந்துச்சு. இந்த 2வது ஆப்பிள் வந்து அவர் வந்து கடிக்காருன்னு அவர் கேட்டாரு, ஏமா இந்த ஆப்பிள் எனக்கு கொடுமா அப்படின்னு. அந்த பிள்ளை இப்படி பார்த்துச்சு. பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு, அந்த கடிக்காத அந்த ஆப்பிள் ஒரு கடி கடிச்சது. என்ன பண்ணிச்சு? கடிக்காத ஆப்பிள் ஒரு கடி கடிச்சிச்சு. கடி கடிச்சதும் அந்த அப்பாவுக்கு பயங்கர கோவம். பொண்ணை நம்ம வளர்த்த விதமே தப்பா இருக்கும். இந்த பொண்ணை இந்த காக்கா மாதிரி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பிடிக்குதுன்னு பாக்குது. ஏன்னா 2 ஆப்பிள் வச்சிருக்குது, அதுல ஒரு ஆப்பிள் கொடுன்னு நான் கேட்கறேன். நானு ஒரு ஆப்பிள் என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணுது, உனக்கு அந்த ஆப்பிள் கடிச்சிருச்சு அப்படின்னு அவர் கோவம் வந்துச்சு. அந்த பிள்ளைய பற்றி என்னமோ நினைக்கிறாரு. அப்ப அந்த பாப்பா அப்படி பார்த்துட்டு 2 கல்லையும் பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு, இது அது கடிச்சிருந்த ஆப்பிள் அப்பாட்ட கொடுத்துச்சு. கடிச்சிருந்த ஆப்பிள் அப்பாட்ட கொடுத்துச்சு. அப்பா பாரு, பெரிய ஆப்பிள் எடுத்துட்டு சின்ன ஆப்பிள் அப்படி கொடுக்குறாளே அப்படின்னு. அப்ப அந்த பாப்பா சொன்னிச்சு, ஒரு வார்த்தை சொன்னிச்சு. அதை கேட்டா அவருக்கு அப்படியே மனசு உருகி போச்சு. எப்பா, இந்த ஆப்பிள் நல்லா இல்லை, இந்த ஆப்பிள் தான் நல்லா இருக்குன்னா அது இதை வச்சுக்கோ அப்படின்னு. இன்னைக்கு காலை நான் சொன்ன மாதிரி அந்த அப்பாவுக்கு அதை கேட்டதுன்னு ஆச்சான், பலாருன்னு கடத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சான். அவர் என்ன நினைச்சாரு, இந்த பிள்ளை 2 ஆப்பிளும் தின்னு பார்க்குது, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்குதுன்னு. ஆனா அந்த பாப்பா என்ன பண்ணிருக்குது, இந்த பிள்ளை எது நல்ல ஆப்பிளோ அதை தான் நான் என்ன பண்றேன் எங்க அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த அப்பாவோட பாசத்துக்கு அந்த மகளோட பாசம் எப்படி இருந்துச்சு, அதை விட சூப்பரா இருந்துச்சு இல்லையா? அந்த பிள்ளைங்க யாரும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்களா? அந்த பிள்ளை யாருங்க பொம்பளை பிள்ளை இருக்கீங்களா? தான் சாப்பிட்றத விட ஸ்வீட்டானதை பெஸ்டானதை அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யாரும் இருக்கீங்களா? அப்படி இருக்கக்குள்ள ஒரு அலையிலே சொல்லு. அப்ப இன்னைக்கு ஒன்னு இருக்கிற பெஸ்ட நீ அப்பாவுக்கு கொடுக்க போறியா, இல்ல ஒன்னு இருக்க பெஸ்ட் இல்லாத நீ உங்க அப்பனுக்கு கொடுக்க போறியா? பெஸ்ட். ஏசு அப்பாவுக்கு அப்ப என்னத்தை கொடுக்க போற நீ இன்னைக்கு? பெஸ்ட். பெஸ்டான ஆராதனை. பெஸ்ட். என்ன ஒன்னு பெஸ்ட் என்ன இருக்குது? என்ன ஆராதிக்கிறது. இது இருக்குதா? அது யாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த பெஸ்ட் இன்னைக்குல நீங்க என்ன பண்ண போறீங்க? கொடுக்க போறீங்களா? நிஜமா கொடுக்கறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். சரி, கண்ணு அப்படியே போடு. ஒரு ஜெபம் நான் சொல்லிடுறேன், நீங்களும் சேர்ந்து ஆட்ட சொல்லுங்க, என்ன கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க வர்ஷிப் போகலாம். கண்ணு போடலாம். ஆண்டவரே, நாங்க இந்த உலகத்துல எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம்.
டேஸ்ட் பண்ணி பாக்குறோம். எப்பவுமே நாங்க என்ன பண்றோம்னாக்கா, என்ன பண்ணுவோம்னா இந்த கசப்பானது, இந்த கசப்பானது, இந்த புளிப்பானது, இந்த புதிப்பானது, ஒரு டேஸ்ட் இல்லாத, ஒரு டேஸ்ட் இல்லாதது, உப்பு சப்புன்னு இல்லாத, உப்பு செப்புன்னு இல்லாதது, இததான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவங்க இடத்துல கொடுத்துருக்கோம். நீங்க கேட்கும் போது உதவித்தான் நாங்க கொடுக்குறோம். சொல்லுங்க, நான் இங்க கேட்கும் போது நாங்க உதவித்ததான் கொடுக்குறோம். உதவிக்காக தான் கொடுக்குறோம். பிரயோஜனத்துக்காக தான் கொடுக்குறோம். ஆனா நாங்க இன்னையில இருந்து பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட், ஸ்வீட்டஸ்ட், ஸ்வீட்டஸ்ட், தி கிரேட்டஸ்ட், தி கிரேட்டஸ்ட் அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறோம். அததான் உங்களுக்கு கொடுக்க போறோம். முதல்ல நாங்க தான் இந்த பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். நாங்க தான் இந்த முதல்ல நாங்க தான் இந்த பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். நாங்க தான் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். எங்களை உங்களுக்கு கொடுக்க போறோம். எங்களை உங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்வீட்னஸ், ஸ்வீட்னஸ், சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையுமே உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறோம். உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஜூலை மாசம் எனக்கு சூப்பரான மாசம். உமக்கு சூப்பராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.